ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ் சாப்டரில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் கொஸ்டின் நம்பர் 1ல் என்ன இருக்குன்னா, இஃப் y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 தென் ஃபைண்ட் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவை அவங்க ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா, அதை கொடுத்துருக்கதை எழுதுங்க மோல. ஸோ கிவன் y equal to x plus 1 by x minus 1. ரைட்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, இது என்ன மெத்தட்ல இருக்கு பாருங்க. மேல ஒரு வேரியபிள் டேர்ம்ஸ் இருக்கு, கீழே ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டு டேர்ம் இருந்தாலே நம்மளுக்கு என்ன ஞாபகத்தில் வந்துடும்னா uv மெத்தட். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u by v ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u by v என்ன ஃபார்முலா? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u by v ஈக்குவல் டு v வச்சுக்கிட்டு u-வை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், மைனஸ் யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டிவைட் பை வி ஸ்கொயர். ஸோ வி டியூ மைனஸ் யூ டிவி டிவைட் பை வி ஸ்கொயர். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் வி இருக்க வேண்டிய இடத்துல என்னமா இருக்கு, எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, அண்ட் யூ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா, ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மொதல் வியை வச்சுக்கோங்க, வின்றது எக்ஸ் மைனஸ் 1 du மேல உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. x plus 1ல x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 and 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ரைட்டுங்களா? மைனஸ் u வந்து x plus 1 வச்சுக்கோங்க, dvன்றது கீழே உள்ள டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ x டிஃபரன்ஷியேட் பண்ணா இங்கேயும் 1ன்னு கிடைக்கும், டிவைடட் பை v ஸ்கொயர்ன்றது x minus 1 த ஹோல் ஸ்கொயர். கிளியர் ஆகனா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் மேல உள்ளதை சிம்பிளை பண்ணுங்க. ஸோ x minus 1 into 1 x minus 1, இங்க பாருங்க, மைனஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 1 இன்ட்டு 1 1, ஸோ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன கிடைக்கும்னா மைனஸ் 1 மைனஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். கிளியருங்களாமா? ஸோ நெக்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்கிற டேர்மை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ கீழே மேலே வந்து நம்பர் இருக்கு -2, கீழே வந்து எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இந்த டேர்மை மேலே கொண்டு போயிருங்க. ஸோ என்ன வரும், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு -2 மேலே உள்ள டேர்ம் எழுதிக்கோங்க, எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் நியூமரேட்டில் போகும்போது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் -2ன்னு ஆயிரும். கிளியரா கண்ணா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ரைட்டுங்களா? ஸோ டிஒய் பை டிஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்க என்னமா இருக்கு, -2 இருக்குங்களா? ஸோ -2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் -2வை டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல உள்ள டேர்மை முன்னாடி கொண்டு வந்துருங்க. ஸோ -2 எக்ஸ் மைனஸ் 1, ஸோ பவர்ல -2 -1. கிளியரா? நெக்ஸ்ட் வந்து இந்த x மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ இந்த x மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்றப்ப x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, -1 டிஃபரன்ஷியேட் பண்ணா கான்ஸ்டன்ட், ஸோ 0ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களாமா? ஸோ இங்க என்ன வந்துடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2 இன்ட்டு 2 4 எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் டு தி பவர் -2 -1 வந்து -3. ரைட்டுங்களா? ஸோ இந்த -3 எப்படி எழுதலாம், 4 divided by இதை denominator எழுதும் போது x minus 1 whole cube னு எழுதலாம். So this is the answer for d square y by dx square. Clear அம்மா? So next நம்ம question number 2 பார்க்கலாம். So next மா question number 2 பார்க்க போறோம். question number 2ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if y equal to e power x sin 2x அப்படின்னு ரெண்டு டைம் கொடுத்திருக்காங்க. eன்றது exponential, sinன்றது trigonometric function. தென் ஃபைண்ட் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, கொடுத்துருக்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக எழுதுங்க. ஸோ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. கொடுத்துருக்கிறது கிவன் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் சைன் 2x. ரைட்டுங்களா? இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று இ பவர் எக்ஸ், இன்னொன்று சைன் 2x. ஸோ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணுன்றத முதல்ல ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூவி ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூவி என்ன, யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், பிளஸ் வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அதாவது யூடிவி பிளஸ் விடியூ. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, கொடுத்துருக்கிற டேர்மை ஒய், ஸோ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு
இதில் இ பவர் எக்ஸ்ன்றது யூ, சைன் 2xன்றது விமா. ஸோ இ பவர் எக்ஸை வச்சுக்கிட்டு சைன் 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணால், சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் 2x, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். 2xல எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ஸோ ரிமைனிங் 2. 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளஸ் சைன் 2xை வச்சுக்கோங்க. இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ். கிளியரா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதே அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ dy by dx ஈக்குவல் டு இந்த 2 முன்னாடி எழுதுங்க, 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ் காஸ் 2x பிளஸ் இங்கே இ பவர் எக்ஸ் சைன் 2x. ரைட்டுங்களா? இப்போ எனக்கு 2 டேர்ம் கிடைச்சிருச்சு. சரி, எத்தனை டேர்ம் கிடைச்சிருக்கு? 2 டேர்ம் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் ஒரு யூவி, இதில் ஒரு யூவி. ஸோ 2 யூவி மெத்தடை நம்ம எழுத போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்மா டிஃப்ரென்ஷியேட்டன் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy by dx டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2ன்றது எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தனியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ மொதல் யூன்றது இ பவர் எக்ஸை வச்சுக்கிட்டு காஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் 2x, திரும்ப இந்த 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2. கிளியராமா? புரிஞ்சுங்களா? ஸோ யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வின்றது காஸ் 2xை வச்சுக்கிட்டு இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ். கிளியராமா? நான் இந்த டேர்முக்கு யூ டிவி பிளஸ் வி டியூ பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இங்கே என்னமா இருக்கு? இ பவர் எக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸை வச்சுக்கிட்டு சைன் 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos 2x into 2 plus sin 2xஐ வச்சுக்கிட்டு e power xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x. கிளியராமா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த 2வை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னமா இருக்கு? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2வை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, 2 into 2 4, இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் 2x பிளஸ் 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ். ஸோ 2 இ பவர் எக்ஸ் காஸ் 2x பிளஸ் இங்கே என்ன இருக்கு? 2 இருக்கா? 2 இ பவர் எக்ஸ் காஸ் 2x பிளஸ் இ பவர் எக்ஸ் சைன் 2x. ரைட்டுங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குன்னா இ பவர் எக்ஸ் சைன் 2x, இங்கே ஒரு இ பவர் எக்ஸ் சைன் 2x இருக்கா? ஸோ இங்கே எத்தனை இ பவர் எக்ஸ் சைன் 2x இருக்கு? -4 இருக்கு. ஸோ -4 பிளஸ் 1 என்னமாச்சு? -3. ஸோ -3 இ பவர் எக்ஸ் சைன் 2x பிளஸ் இங்கே 2 இ பவர் எக்ஸ் காஸ் 2x இருக்கு, இங்கே ஒரு 2 இ பவர் எக்ஸ் காஸ் 2x இருக்கு. அப்போ 2 பிளஸ் 2 4 இ பவர் எக்ஸ் காஸ் 2xன்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2 கண்ணா. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்களா? சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பை எக்ஸ் கமா தென் ஃபைண்ட் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இது பார்த்த உடனே என்ன மாடலாக தெரியுது? யூ பை வி மாடலில் தெரியுதுங்களா? என்ன மாடலில் இருக்கு? யூ பை வி மாடலில் இருக்கு. ஸோ நம்மளுக்கு முதல் எடுத்தோடனே யூ பை வியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எக்ஸாம்பிள் சொல்யூஷன் போடுங்க, கொடுத்துருக்கதை எழுதுங்க. கிவன் y ஈக்குவல் டு லாக் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. லாக் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம யூ பை வி ஃபார்முலா எழுதிக்கோங்க. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூ பை வி ஈக்குவல் டு மொதல் வியை வச்சுக்கணும், யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், மைனஸ் யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டிவைடட் பை வி ஸ்கொயர். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களாமா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ண போறீங்கன்னா, ஒய், இந்த ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ், ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மேலே உள்ளது யூ, கீழே உள்ளது வி. ரைட்டுங்களா? மொதல் வியை வச்சுக்கோங்க, வின்றது எக்ஸ். லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ். கிளியரா கண்ணா? லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ் மைனஸ் லாக் எக்ஸை வச்சுக்கோங்க, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. கிளியராமா? டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர், வின்றது எக்ஸ், அப்போ கீழே வி ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே எக்ஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 மைனஸ் லாக் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ரைட்டுங்களா?
ஸோ இதுதான் dy by dx. ஸோ நெக்ஸ்ட் நம்ம d square y by dx ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ அகைன் டிஃப்ரென்ஷியேட்டிங் dy by dx டிஃப்ரென்ஷியேட் பண்ணா d square y by dx ஸ்கொயர் ஈக்குவல் டு கீழே உள்ள v வச்சுக்கோங்க. ஸோ அதாவது x ஸ்கொயரை வச்சுக்கிட்டு 1 மைனஸ் log x டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ் log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. கிளியராமா? மைனஸ் u வச்சுக்கோங்க. அதாவது 1 மைனஸ் log x வச்சுக்கோங்க. x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x ஹோல் டிவைடட் பை x ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர்னா x பவர் 4. ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? ஸோ இங்கே பாருங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வந்துருமா? மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x இன்ட்டு 1 மைனஸ் 2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2x இன்ட்டு லாக் எக்ஸ் 2x லாக் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பவர் 4. கிளியரா? ஸோ இங்கே என்ன வந்துடும்? மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x என்ன ஆயிடுச்சு? மைனஸ் 3x பிளஸ் 2x log x divided by x power 4. நீங்க இதோட கம்ப்ளீட் பண்ணா கரெக்ட் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணா மேலே ரெண்டு பக்கமுமே x இருக்குங்களா? ஸோ எக்ஸை காமனாக எடுத்துட்டீங்கன்னா மைனஸ் 3 பிளஸ் 2 log x இருக்கும் டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, எக்ஸையும் எக்ஸ் பவர் 4ஐயும் கேன்சல் பண்ணா எக்ஸ் கியூப். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3 கண்ணா. ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 4ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப முக்கியமான சம்மு. ஏன்னா போன சம் வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதனால நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோம், dy by dx கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு ctன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் y ஈக்குவல் டு c by tன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இதில் cன்றது கான்ஸ்டன்ட். என்னமா cன்றது கான்ஸ்டன்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென் ஃபைண்ட் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரை ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களாமா? ஸோ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா கொடுத்துருக்கதை எழுதுங்க. ஸோ சொல்யூஷன் எக்ஸாம்பிள் சொல்யூஷன் போட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிடி. ரைட்டுங்களா? இப்போ இதை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு உள்ள என்ன இருக்கு, டி இருக்குங்களா? டீயை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ differentiating with respect to t na dx by dt equal to c ன்றது constant, t யை differentiate பண்ணா 1. clear ஆமா? so அதே மாதிரி y equal to c by t. ரைட்டுங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்னா c into 1 by t ன்னு அர்த்தமா. ரைட்டுங்களா? what is the differentiation of 1 by x? 1 by x differentiate பண்ணா என்ன சொல்லியிருக்கோம், minus 1 by x square. differentiation of 1 by x na minus 1 by x square. அப்ப இதே மாதிரி y யை differentiate பண்ணா dy by இங்க t இருக்கிறதுனால dy by dt equal to c அப்படியே வச்சுக்கோங்க. 1 by t யை differentiate பண்ணா minus 1 by t square. ஏன்னா 1 by t இருக்கு. so 1 by t யை differentiate பண்ணா minus 1 by t square. இதை சிம்பிளை பண்ணி எழுதுங்க. c into minus 1 minus c by t square. ரைட்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், dy by dx கண்டுபிடிக்கணும். பட் இங்க x இல்ல, என்ன இருக்கு, t தான் இருக்கு. அப்ப dy எப்படி எழுதலாம், dy by dt ன்னு எழுதலாமா, டிவைடட் பை இந்த dx dx by dt ன்னு எழுதுங்க. ஏன்னா dt dt கேன்சல் ஆச்சுன்னா dy by dx கிடைச்சிடும். dy by dt என்ன, minus c by t square டிவைடட் பை dx by dt வந்து c. ரைட்டுங்களா? இந்த c ரெசிப்ரோக்கல்ல கொண்டு போயிருவோமா, அதான் by 1 ன்னு அர்த்தம். அப்ப minus c by t square into 1 by c. c என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிருங்களா? ஸோ மிச்சம் என்ன இருக்கும், மைனஸ் இன்ட்டு 1 மைனஸ் 1 பை டி ஸ்கொயர். இதுதான் என்னமா dy by dx. இது வரைக்கும் ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதாமா? ஸோ இதை எப்படி எழுதலாம், மைனஸ் 1 டி பவர் ஸ்கொயரை எப்படி எழுதலாம், டி பவர் மைனஸ் 2ன்னு போட்டுக்கோங்க. மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரை கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இதை டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரை ஸ்பிளிட் அப் பண்ணி எழுத போறோம். எப்படி ஸ்பிளிட் அப் பண்றோம் பாருங்க, டி பை டிஎக்ஸ் ஆஃப் dy பை டிஎக்ஸ் போடலாமா? இப்போ பாருங்க, டி 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 ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் இன்டு டிஎக்ஸ் டிஎக்ஸ் ஸ்கொயர். கிளியரா?
ஈக்குவல் டு சரிங்களாமா. ஸோ இங்க பாருங்க இப்போ dy by dx இருக்கு, இங்க d by dx இருக்கு, பட் dy by dxல என்ன இருக்கு, t இருக்கு. ஸோ நான் t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இது இந்த d by dx எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன்னா d by dt இன்ட்டு dt by dxன்னு எழுதுறேன். ரைட்டுங்களா? அதாவது இங்க dt கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு மிச்சம் என்ன இருக்கும், d by dx கிடைச்சிரும். கிளியராமா? ஸோ நடுவில் என்ன இருக்கும், dy by dx. கிளியர்? ஸோ இங்க என்ன வந்துடும், d by dt ஆஃப் d by dt என்ன அர்த்தம், டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t ன்னு அர்த்தம். dy by dx என்ன இருக்கு, -1 இன்ட்டு t பவர் -2. ரைட்டுங்களா? dt by dx இங்க dx by dt னா c, அப்ப dt by dx னா அதோடைய ரெசிப்ரோக்கல் என்ன வந்துரும், 1 by c. dx by dt னா c, dt by dx னா 1 by c. கிளியராமா? இதுல 1 by c ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ அப்படியே வச்சுக்கோங்க, 1 by c வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கம்மா. -1 -2 முன்னாடி வந்துடும். ஸோ -2 t பவர் -2 -1, அதாவது x பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணா n x பவர் பவர்ல -1. ஸோ -1 இன்ட்டு -1 -1 இன்ட்டு -2 + 2, அப்போ என்ன பண்ணலாம், 2 by c இன்ட்டு t பவர் -3, -2 -1 -3. ஸோ இதை கீழே எழுதுங்க. இப்போ என்ன வந்துடும், 2 by ct cube. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4மா. புரியுதுங்களாமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 5ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா போன சம் மாதிரியே தான். சரிங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் x is equal to at ஸ்கொயர் கமா y equal to 2at then find d square y by dx ஸ்கொயர். சரிங்களா? போன சம் மாடல்லே இருக்குங்களா, அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத கத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சொல்யூஷன் போட்டுக்கோங்க. எக்ஸாம்ல given என்ன கொடுத்துருக்காங்கம்மா, x is equal to at ஸ்கொயர், இதுல tன்றது வேரியபிள். சரிங்களா? ஸோ x டிஃபரன்ஷியேட் பண்ணா dx டிவைடட் பை வித் ரெஸ்பெக்ட் டு t தான் இருக்கு. ஸோ dt ஈக்குவல் டு ஏன்றது கான்ஸ்டன்ட், t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t, t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t. அப்ப dx பை dt ஈக்குவல் டு என்னமா வரும், dx பை dt ஈக்குவல் டு 2at. கிளியரா? இதை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி y ஈக்குவல் டு 2at கொடுத்துருக்காங்க, y ஈக்குவல் டு 2at கொடுத்துருக்காங்க. y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dt. ரைட்டுங்களா? இதுல 2aன்றது கான்ஸ்டன்ட், t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அதாவது 2aன்னு அர்த்தம். இது வரைக்கும் ஓகேங்களாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், dy by dx ஃபைண்ட் பண்ண போறோம். dy by dx எப்படி ஃபைண்ட் பண்ண சொல்லி கொடுத்தேன் போன சம்ல, dy dy by dt ன்னு எழுதிக்கோங்க, டிவைடட் பை dx dx by dt ன்னு எழுதிக்கோங்க. அப்ப dy by dt என்ன, 2a டிவைடட் பை dx by dt என்ன, 2at. ரைட்டுங்களா? இதுல 2a கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன வரும், 1 by t. ரைட்டுங்களாமா? உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி 2a 1 by t டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 by t ஸ்கொயர். இதை எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க. 1 by t டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 by t ஸ்கொயர். ரைட்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். d ஸ்கொயர் y by ds ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ண போறோம். இதை எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி கொடுத்தேன், d by dx ஆஃப் dy by dx. ஸ்ப்ளிட் பண்ணோமா, d by dx ஆஃப் dy by dx. அப்ப இதை வித் ரெஸ்பெக்ட் டு t பொறுத்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த d by dx எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், d by dt இன்ட்டு dt by dx. இப்ப பாருங்களேன், dt கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும், d by dx வந்துருமா? ஏன்னா நம்மளுக்கு dy by dxல என்ன இருக்கு, 1 by t இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு t இருக்கிறதுனால நான் t பொறுத்து சேஞ்ச் பண்ணிக்க போறேன். ஸோ நடுவில் என்ன வரும், dy by dx. கிளியரா? இந்த டேர்மை எழுதிக்கிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு d by dt ஆஃப் dy by dx பதிலா 1 by t இன்ட்டு dt by dx. இங்க பாருங்க dx by dt இருக்கா, dx by dt னா 2at. then what about dt by dx, இதோட ரிவர்ஸா இருக்கா, தலைகீழ் இருக்கா. அப்ப இங்க என்ன பண்ணுவீங்க, 2at ஓட தலைகீழ் என்ன, 1 by 2at. கிளியராமா? இப்ப பாருங்க டிஃபரன்ஷியேட்டிங் 1 by t, 1 by t டிஃபரன்ஷியேட் என்ன பண்ணா என்ன வரும், -1 by t ஸ்கொயர் இன்ட்டு 1 by 2at. கிளியராமா? -1 by t ஸ்கொயர் இன்ட்டு 1 by 2at.
minus 1 into 1 minus 1 divided by 2a t square into t na t cube. So this is the answer for question number 5 ma. ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா? நீங்கள் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க, எல்லா சம்மே சூப்பராக பண்ணலாம். சரிங்களாம்மா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 6ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி nth டெரிவேட்டிவ் ஆஃப் e பவர் ax கொடுத்துருக்காங்க. e பவர் ax உடைய n டைம்ஸ் நீங்கள் டெரிவேட்டிவ்னா டிஃபரன்ஷியேஷன். சரிங்களா? n டைம்ஸ் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன மதிப்பு வரும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களாம்மா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். சரிங்களா? கொடுத்துருக்கத ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. லெட் ஒய் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ். கிளியர்? ஸோ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு பவர்ல ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஏ. ஏன்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்போ ரிமைனிங் என்ன வரும்? ஏ வரும். கிளியராமா? அடுத்து பாருங்க, அகைன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இ பவர் ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு ஒரு ஏ ஆல்ரெடி இருக்கு, மறுபடியும் இந்த ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்னொரு ஏ கிடைக்குமா? அப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். புரிஞ்சுங்களா? இதே மாதிரி டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் உங்களுக்கு புரியுதுக்காக திரும்ப பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இ பவர் ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு திருப்பி ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்னொரு ஏ கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது என்ன ஆயிரும்? ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ கியூப். அப்போது தேர்ஃபோர் த nth டெரிவேட்டிவ்னா என்ன அர்த்தம்? டி பவர் என் ஒய் பை டிஎக்ஸ் பவர் என். அதாவது nth டெரிவேட்டிவ், nth டேர்ம். இங்கே பாருங்க, இதை வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? இ பவர் ஏஎக்ஸ் எல்லாத்துலேயுமே சேமாக இருக்கா? e பவர் ax போட்டுக்கோங்க இன்ட்டு இங்க 3 இருக்கா? இங்க 3 இருந்தா a பவர் 3 இருக்கு, இங்க 2 இருந்தா a பவர் 2 இருக்கு, இங்க 1 இருந்தா a பவர் 1 இருக்கு. அப்ப n இருந்தா a பவர் n. So this is the answer for question number 6 மா. ரொம்ப ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம question number 7 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 7 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 7ல் என்ன இருக்குன்னா, ஃபைண்ட் தி nth டெரிவேட்டிவ் ஆஃப் 1 பை ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் nth டெரிவேட்டிவ்னா டி பவர் என் ஒய் பை டிஎக்ஸ் பவர் என் ஃபைண்ட் பண்ணணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் சொல்யூஷன் போட்டுக்கோங்க. கொடுத்துருக்கத ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ லெட் ஒய் ஈக்குவல் டு 1 பை ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு போட்டுக்கோங்க. எப்பயுமே இந்த 1 பைல இருந்தா மேல நியூமரேட்டர்ல கொண்டு போயிருங்க. எப்படி கொண்டு போகணும்? ax plus b ஹோல் பவர் -1. கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன். ஸோ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx ஈக்குவல் டு இங்க பாருங்க x பவர் -1. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 முன்னாடி வந்துருமா? ஸோ -1 ax plus b ஹோல் பவர் -1 அதாவது -2. ரைட்டுங்களா? உள்ளுக்குள்ள இருக்கிறத திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ax டிஃபரன்ஷியேட் பண்ணா a, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, b டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஏன்னா bன்றது கான்ஸ்டன்ட். அப்ப மிச்சம் என்ன இருக்கும்? a இருக்கும். புரிஞ்சுங்களாமா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x பவர் n ஈக்குவல் டு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? இந்த n முன்னாடி கொண்டு வந்துடணும். x பவர்ல 1 மைனஸ் பண்ணணும், n -1. அதனால இங்க -1 -2ன்னு போட்டிருக்கேன். கிளியராமா? ஸோ நெக்ஸ்ட் அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. So dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணா d square y by dx square equal to -1 ஆல்ரெடி இருக்கு. ஸோ இந்த பவர்ல உள்ளது முன்னாடி வந்துடும். அப்ப -2 ரைட்டாமா? உள்ள ax plus b பவர்ல -2 -1னா -3. இந்த ax டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு a, ஆல்ரெடி ஒரு a இருக்கு. அப்ப என்ன போட்டுருவீங்க? a ஸ்கொயர். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, d cube y by dx cube again differentiation. திரும்ப உங்களுக்கு புரியுதுக்காக திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? -1 -2 கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ -3 முன்னாடி வந்தா -3 இன்ட்டு ax plus b -3 -1 -4. திரும்ப இந்த ax டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்னொரு a கிடைக்கும். அப்ப a கியூப். கிளியரா? இது வரைக்கும் புரியுதுங்களா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு? டிஃபரன்ஷியேட் பண்ணது புரிஞ்சுங்களா? இப்போ இதே மாதிரி nth டேர்ம் எழுத போறோம். இங்க பாருங்க, d பவர் n y பை dx பவர் n ஈக்குவல் டு இங்க நல்லா பாத்தீங்கன்னா கியூப் 3ன்னு இருந்துச்சுன்னா இங்க எதோட ஸ்டாப் ஆகுது? 3 வரைக்கும் ஸ்டாப் ஆகுது. அப்ப இங்க n இருந்தா எது வரைக்கும் ஸ்டாப் ஆகும்? -1 -2
minus 3 up to minus n into ax plus b எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. இங்க 3 இருந்தா இங்க என்ன இருக்கு 4 இருக்கு ரைட்டுங்களா. அப்ப இங்க n இருந்தா இங்க மைனஸ் ஆஃப் n plus 1. இங்க 3 இருந்தா இது 3 plus 1 4. அப்ப இங்க n இருந்தா இங்க n plus 1. புரிஞ்சுங்களாமா. அதே மாதிரி இன்ட்டு a இங்க 3 இருந்தா இங்க பவர்ல 3 இருக்கு. அப்ப இங்க n இருந்தா இங்க பவர்ல n. So this is the answer for nth derivative of 1 by ax plus b. நீங்க இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன கான்செப்ட்னா எல்லாத்துலயுமே மைனஸ் இருக்கா. ஸோ என்ன பண்ணலாம்னா மைனஸ் 1 பவர் என்ன காமனா எடுத்துக்கோங்க. இந்த n டேர்ம் இருக்கிறதுனால n ஃபேக்டோரியல் போட்டுக்கோங்க. n டேர்ம்ஸ் 1 to n டேர்ம்ஸ் இருக்கிறதுனால n ஃபேக்டோரியல். மிச்சம் உள்ளதை அப்படியே எழுதிக்கோங்க. ax plus b ஹோல் பவர் மைனஸ் n plus 1 இன்ட்டு a பவர் n. இதை புரிஞ்சிருந்தா இதை எழுதுங்க. இல்லைன்னா நீங்கள் இது வரைக்கும் எழுதினீங்கனாலே உங்களுக்கு nth டெரிவேட்டிவ்க்கு மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 8 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 8ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் தி nth டெரிவேட்டிவ் ஆஃப் 1 by ax plus b ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. போன வாட்டி என்ன கொடுத்துருந்தாங்க ax plus b மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி ax plus b ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதே மாடல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ முதல் எடுத்தோடனே சொல்யூஷன் கொடுத்துருக்கத ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. லேட் y ஈக்குவல் டு 1 by ax plus b ஹோல் ஸ்கொயர் ரைட்டுங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அங்கே என்ன பண்ணோம், டினாமினேட்டர் உள்ளதை நியூமரேட்டரில் கொண்டு போகணும். ஸோ கொண்டு போங்க என்ன வந்துடும், விச் இம்ப்ளைஸ் y ஈக்குவல் டு ax plus b ஹோல் பவர் 2 இருந்தால் மேலே போச்சுன்னா மைனஸ் 2 ரைட்டா. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன, dy by dx ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2 முன்னாடி வந்துடும். ஸோ மைனஸ் 2 ax plus b ஹோல் டு தி பவர் பவரில் என்ன வந்துடும் மைனஸ் 3. அதாவது மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 3 இன்ட்டு ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏ, பியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. போன சம் போட்டோமா அதே மாதிரி தான். கிளியரா, இது வரைக்கும் புரிஞ்சுங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்னமா இருக்கு மைனஸ் 2 வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் 3 முன்னாடி வந்தால் மைனஸ் 3 ax plus b whole to the power minus 3 minus 1 minus 4 into ax திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்னொரு a கிடைக்கும். ஸோ a into a ஸ்கொயர். புரிஞ்சுங்களா. திரும்ப அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. d cube y by dx cube equal to minus 2 into minus 3. இந்த minus 4 முன்னாடி கொண்டு வந்துருங்க. ஸோ minus 4 into ax plus b minus 4 minus 1 minus 5. அதாவது n x power n minus 1 போட்டிருக்கேன். திரும்ப இந்த ax டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்னொரு a கிடைக்கும். ஸோ a ஸ்கொயர் இன்ட்டு a கியூப். இது வரைக்கும் புரியுதாமா. சரிங்களா. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், பவர் n-க்கு எழுத போறோம் ரைட்டுங்களா. ஸோ எழுதுங்க பார்ப்போம். therefore nth டெரிவேட்டிவ் d பவர் n y by dx பவர் n ஈக்குவல் டு இது அப்படியே வரிசையா எழுதுங்க. இங்க பாருங்க இங்க 3 இருந்தா எது வரைக்கும் ஸ்டாப் ஆகுது, 4 வரைக்கும் ஸ்டாப் ஆகுது. அதாவது 3 இருந்தா 3 plus 1 வரைக்கும் ஸ்டாப் ஆகுது. அப்போ இங்க மைனஸ் 2 மைனஸ் 3 அப் டு இங்க என்ன இருக்கு n இருந்தா எது வரைக்கும் ஸ்டாப் ஆகும், மைனஸ் ஆஃப் n plus 1 வரைக்கும் ஸ்டாப் ஆகும். இங்க 3 இருந்தா இங்க 4ல ஸ்டாப் ஆகுது. இங்க n இருந்தா இங்க n plus 1ல ஸ்டாப் ஆகும் ரைட்டுங்களா. இன்ட்டு ax plus b பவர்ல மைனஸ் போட்டுக்கோங்க. இங்க 3 இருந்தா இங்க என்னமா இருக்கு 5 இருக்கு. அதாவது பிளஸ் 2 3 பிளஸ் 2 5 ரைட்டுங்களா. இப்போ இங்க என்னன்னா இங்க என்ன வரும் n பிளஸ் 2. 3னா 3 பிளஸ் 2 அப்ப nனா n பிளஸ் 2 ரைட்டுங்களா. இங்க பாருங்க a பவர் இங்க 3 இருந்தா 3 இருக்கு. அப்ப இங்க n இருந்தா பவர் n. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8மா. சரிங்களா. ஸோ எப்பயுமே கம்பேர் கரெக்டா பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா விஷயம் முடிஞ்சிச்சு ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 9 பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 9ல என்ன இருக்குன்னா ஃபைண்ட் தி nth டெரிவேட்டிவ் ஆஃப் log ax plus b இருக்கு ரைட்டுங்களா. log x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log x என்ன போடுவீங்க 1 by x போடுவீங்களா. இதை ஞாபகத்தில் வச்சுட்டு இதே மாதிரி இதுக்கு செய்யுங்க ரைட்டுங்களா. இதோட nth டெரிவேட்டிவ் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் ரைட்டுங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, சொல்யூஷன் போட்டுக்கோங்க. கொடுத்துருக்கதை கிவன் எழுதுங்க. கிவன்
y equal to given போடக்கூடாது let போடணும் ஏன்னா நம்ம தானே எடுக்கிறோம் let y equal to log of ax plus b right இப்போ பாருங்க y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx equal to log x ன்னு அர்த்தம் அப்ப log x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x இருக்க வேண்டிய இடத்துல ax plus b போட்டுக்கோங்க log x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x ax plus b அப்படியே வச்சுக்கோங்க so ax plus b ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா ax ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா a b ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 புரியுதமா இதே மாதிரி d square y by dx square பண்ணுங்க பாப்போம் which is equal to இந்த a கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும் இப்போ இத கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாமா நம்ம போன சம் மாதிரி பண்ணிடுவோமா 1 by ax plus b எப்படி எழுதலாம் a into ax plus b whole power minus 1 னு போட்டுக்கலாமா போன சம் மாதிரி புரிஞ்சுங்களாமா அப்ப 1 by ax plus b ய ax plus b whole power minus 1 into a ன்னு போட்டுக்கோங்க ரைட்டுங்களா உங்களுக்கு புரியுது இந்த a வை இங்க எழுதிக்கிறேன் இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கமா -1 முன்னாடி வந்துருமா சோ -1 ax plus b மேல -1 -2 திரும்ப ax ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு a கிடைக்கும் இங்க ஆல்ரெடி a இருக்கு சோ a ஸ்கொயர் இது வரைக்கும் புரிஞ்சுங்களா சோ நெக்ஸ்ட் பாருங்க d cube y by dx cube பண்ணுங்க பாப்போம் -1 இருக்கு இந்த -2 முன்னாடி வந்தா -2 ax plus b பவர்ல -2 -1 னா -3 இங்க ax ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்னொரு a கிடைக்கும் சோ a ஸ்கொயர் into a cube கிளியரா இதே மாதிரி d nth டெரிவேட்டிவ் dn power y by dx power n equal to இங்க பாருங்க இங்க 3 ன்னு இருந்தா இங்க எதுல போய் ஸ்டாப் ஆகுது 2ல ஸ்டாப் ஆகுது அப்ப இங்க n ன்னு இருந்தா 1 மைனஸ் பண்ணிக்கோங்க அப்ப -1 -2 up to minus of n minus 1 இங்க பாருங்க 3 ன்னு இருந்தா 2ல முடியுது 1 குறைஞ்சு 3 இருந்தா 3 minus 1 அப்ப n இருந்தா n minus 1 கிளியராமா சோ நெக்ஸ்ட் ax plus b இங்க 3 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா இங்க பவர்ல -3 இருக்கு அப்ப n வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா -n அடுத்து பாருங்க a இங்க 3 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா பவர் 3 இருக்கு இங்க n வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா இங்க n so this is the answer for question number 9 கண்ணா புரிஞ்சுங்களா கம்பேரிசன் பண்ண கத்துக்கோங்க ரொம்ப ஈஸியா நம்ம மார்க்ஸ் வாங்கிடலாம் 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस சோ நெக்ஸ்ட் நம்ம क्वेश्चन நம்பர் 10 பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 10 பார்க்க போறோம் क्वेश्चन நம்பர் 10ல என்ன இருக்குன்னா ஸ்டேட் லெபினிட்ஸ் தியரம் கொடுத்திருக்காங்க அதாவது லெபினிட்ஸ் தியரத்துடைய ஸ்டேட்மென்ட் என்ன அப்படின்றத எழுதுங்க அப்படினு இருக்காங்க லெபினிட்ஸ் என்ன ஒண்ணு இல்லமா இப்போ நம்ம uv டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் uv நம்ம என்ன பண்ணுவோம் u ஐ வச்சுக்கிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் பிளஸ் v ஐ வச்சுக்கிட்டு u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அதாவது uv dash plus vu dash ரைட்டுங்களா அதே இடத்துல uv ஐ n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்றத ஸ்டேட் பண்றதா லெபினிட்ஸ் தியரம் அதை எப்படி எழுதணும்னு சொல்றேன் 2 மார்க் क्वेश्चनனால ஸ்டேட்மென்ட் மட்டும் எழுதுனா போதும் எப்படி எழுதணும்னா சொல்யூஷன் if u and v are functions of x u v எதோட ஃபங்க்ஷன்மா x உடைய ஃபங்க்ஷன் and n is positive integer n is positive integer அப்படினு போட்டு then d னா differentiation of uv எத்தனை வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்றோம் n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றோம் ரைட்டுங்களா டிஃபரன்ஷியேஷன் பவர் nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறோம் எதோடையது uv உடையது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாருங்க u n டைம்ஸ் டிஃபரன்ஷியேஷன் v plus nc1 இதுல இருந்து ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் கம்மி பண்ணுங்கப்பா u n minus 1 v ஐ ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா v1 ரைட்டுங்களா பிளஸ் nc2 திரும்ப இந்த u ல இருந்து ஒண்ண கம்மி பண்ணுங்க u n minus 2 v2 இதுல v2ன்றது டிஃபரன்ஷியேஷன் ரைட்டுங்களா இதே மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா எதுல போய் கம்ப்ளீட் ஆகும்னா u v n வரைக்கும் கம்ப்ளீட் ஆகும் v ன்னா nth டேர்ம் ஆஃப் v ஐ வந்து n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றது இதுதான்மா ஃபார்முலா சரிங்களா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் nth டெரிவேட்டிவ் ஆஃப் uv ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா இதெல்லாம் நல்லா கரெக்டா எழுதிக்கோங்க வேர் d power n uv standards for இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத for the nth derivative of uv இதுதான் லெபினிட்ஸ் தியரம்
nth டெரிவேட்டிவ் ஆஃப் யூவி. nth டெரிவேட்டிவ் ஆஃப் யூவி என்னன்றது சொல்கிறது தான் லெபினேட்ஸ் தியரத்துடைய ஸ்டேட்மெண்ட். ரைட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10 கண்ணா. இந்த 10மே ரொம்ப முக்கியமான சம்ஸு. ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸில் ஸோ இதை 2 மார்க்காக கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.